இப்ப ரஃபால இஸ்ரேல் போடுற வெடிகுண்டை பத்தி தான் உலகமெல்லாம் பேசிட்டு இருக்கு. ரஃபா அப்படிங்கிறது சதன் காசாவில் உள்ள ஒரு நகரம். அங்க கிட்டத்தட்ட 12 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல கான் யூனிஸ் அப்படிங்கிற நகரம் இருக்கு. ஏற்கனவே அங்க போட்ட வெடிகுண்டுகள்னால அனைத்து மக்களும் இந்த இடத்துக்கு குடிபெயர்ந்தனர். இப்போ இஸ்ரேல் போடுற குண்டுனால அங்கிருந்து வேற இடத்துக்கு போறாங்க. டெல் அவிவை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 7 ராக்கெட்டுகளை ஹமாஸ் வீசியது. அதற்கு பதிலடியாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த இடத்துல இருந்து ராக்கெட் வந்ததுன்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல இவங்க அட்டாக் பண்ணாங்க மிசைல்ல. அப்ப இஸ்ரேல் அட்டாக் பண்ணதுனால கிட்டத்தட்ட 45 அப்பாவி பாலஸ்தீனிய மக்கள் உயிரிழந்து விட்டார்கள். இந்த ரஃபா நிறுத்தப்பட வேண்டும் சொல்லி உலக நாடுகள் சொல்லியிருக்கு. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்களும் சொல்லியிருக்காங்க ரஃபா இருக்கக்கூடாது, வார் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க ரஃபாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல பார்த்தா அயர்லாந்து, ஸ்பெயின், நார்வே இந்த 3 நாடுகளும் பாலஸ்தீன் என்பது ஒரு தனி நாடு என்று அங்கீகரித்து விட்டார்கள். உலகத்தில் இருக்கிற 193 நாடுகள்ல 145 நாடுகள் இதுவரை பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்து விட்டது. எனவே பாலஸ்தீனிய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். உடனடியாக ரஃபா நிறுத்தப்பட வேண்டும். இது உலக நாடுகளின் கோரிக்கை மட்டுமல்ல, நாம் அனைவருடைய கோரிக்கையும் கூட.